பெற்ற தாயை கூட பேணி காக்க நேரமில்லாமல் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக சிந்தித்து செயலாற்றி கொண்டிருந்தவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் தமிழக முதல்வராக இருந்தபோது அவரை பார்க்க விருதுநகரிலிருந்து ஒருவர் சென்னை திருமலை பிள்ளை தெருவில் இருந்த காமராஜரின் வீட்டிற்கு வந்துள்ளார். அவரிடம் காமராஜர் சாப்பிட்டாயா என்று கேட்கிறார். வந்தவர் சாப்பிடவில்லை என்கிறார். உடனே தன் உதவியாளர் வைரவன் அவர்களை அழைத்து, வைரவா, இவருக்கு சாப்பாடு கொடு என்கிறார். வைரவனும் வந்த விருந்தினரை சாப்பிட வைத்து அனுப்புகிறார். சிறிது நேரம் கழித்து, வைரவா, நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிறார் காமராஜர். அதற்கு, நீங்க தான் வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னீங்க, பிறகு நான் எங்கிருந்து சாப்பிடுவது என சொல்லி இருக்கிறார். அப்படியா, நீ நான் யாரையும் சாப்பிட சொல்ல மாட்டேன் வைரவா என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் காமராஜர். அன்றிலிருந்து யார் வந்தாலும் வந்த வேலை முடிந்து கொண்டு போகுமாறு பார்த்து கொண்டார். சாப்பிட வைக்கிற விருந்தோம்பல் முறை கைவிடப்பட்டு வந்தவர்களை காக்க வைக்காமல் கடமையாற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்தினார் காமராஜர். இந்த சூழலில் ஒரு நாள் மதிய வேளையில் நம் எம்ஜிஆர் முதல்வர் காமராஜரை பார்க்க அவரின் இல்லத்திற்கு வருகிறார். வந்த எம்ஜிஆரை வரவேற்று உட்கார வைத்து உரையாடி கொண்டிருந்தார் காமராஜர். பேசி முடிந்த பிறகு எம்ஜிஆர் கிளம்புகிறேன் என்று சொல்லி இருக்கையை விட்டு எழுகிறார். உடனே காமராஜர், ஏன் எழுந்துட்டீங்க, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போகலாம் என்கிறார். பரவாயில்லை என்றார் எம்ஜிஆர். சாப்பாட்டு நேரம் தானே, இன்னைக்கு ஏன் கூட சாப்பிடுங்க என்று அன்பை பொழிந்தார் காமராஜர். அதற்கு எம்ஜிஆர், அதுக்கில்ல, பக்கத்தில் இருக்கிற ஆற்காடு சாலை என் அலுவலகத்திற்கு சாப்பாடு வந்துருச்சு, நான் அங்கேயே சாப்பிடுகிறேன், மற்றொரு நாள் உங்க கூட சாப்பிடுகிறேன் என்று மறுக்கிறார் எம்ஜிஆர். திரும்பவும் காமராஜர் அழைக்க எம்ஜிஆர் மறுக்க இறுதியில் தன்னுடைய அலுவலகத்துக்கே சென்று சாப்பிடுகிறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வைரவன், நீங்க தான் கொஞ்ச நாளா யாரையும் சாப்பிட சொல்றதில்லையே, இன்னைக்கு இவர் மட்டும் ஏன் சாப்பிட்டு போங்கன்னு இந்த அளவுக்கு வற்புறுத்தினீங்க என்று காமராஜரிடம் கேட்கிறார். அதற்கு காமராஜர், வைரவா, இந்த மனுஷன் தினமும் 100 பேரை சாப்பிட வைத்து புண்ணியம் தேடி வச்சிருக்காயா, அப்பேற்பட்ட புண்ணியமான ஒருவேளை சாப்பிட வச்சு நாமும் கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலான்னு பார்த்தால் அந்த மனுஷன் அதை கூட விட்டு வைக்காமல் கிளம்பிட்டாயா என்று காமராஜர் எம்ஜிஆர் பற்றி கனிந்துருகி பேசியிருக்கிறார்.